ஒரு மார்க்க பார்த்தாயா இருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த அவர் வந்து ஒரு குழு தர அவர் எந்த விதமான அரசியலும் நிக்கல அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்று தொலைக்காட்சியில வந்து நம்மளுடைய அருமை நண்பர் நவீன் செய்த நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதற்கு முன்பாக அவருடைய மறைவுக்கு முன்பாக நான் நிறைய வாய்ஸ் பேசியிருக்கேன். பேசாத குரல்லாம் நீங்க அதை பார்க்கலாம். சோ ஹவு மச் மெமிகிராண்ட் அப்படி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் குடியரசு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நீங்க பேசும்போது எப்படி சின்ன கற்பனை இதோ உங்களுக்காக. ஓகே. I feel very happy to come here and see all my people. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது இந்த அருமையான விழாவில் நானும் வந்து பங்கேற்பதில். என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம் இந்தியா இயற்கை வளத்தில் சிறந்த நாடு. நம் இந்தியா செல்வ வளத்தில் சிறந்த நாடு. நம் இந்தியா திறமைசாலிகளை கொண்ட சிறந்த நாடு. இத்தகைய இந்தியாவை இளைஞர்களாகிய நீங்கள் போராடி வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும். வீட்டிற்கு ஒரு மனம் வளர்ப்போம், நாட்டிற்கு ஒரு மனம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். போயிட்டார். இங்கிலீஷ்ல தான் பேசலாம்னு பார்த்தேன். பாதி பேர் திட்டிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், ஏன் இங்கிலீஷ் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை கொடுக்கலாமா? சரி, ஓகே. இதோ அவர் வந்துட்டே இருக்காரு. அடுத்ததான் வந்து உங்களுக்காக சூப்பரா பாட்டு பாடுறது ரெடியா இருக்காங்க பிரியங்கா அவர்கள். அவங்களும் உற்சாகமான வரவேற்பேன். சூப்பர். இதோ உங்களுக்காக அகில உலக சூப்பர் ஸ்டார் இங்க வந்து நம்மளுடைய ஃபவுண்டர் டே செலிப்ரேஷன் வந்து பேசுறதா எப்படி சின்ன கற்பனை இதை உங்களுக்காக. பேருந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு ரசிக பெருமாக்களே, சொன்னாங்க ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாங்க வந்து பார்த்து என்ன ஃபங்க்ஷன் கேட்டேன். என்ன ஃபங்க்ஷன் கேட்டேன்? ஃபவுண்டர் டேஸ் ஃபங்க்ஷன் அப்படி அப்படியா? சரி, ஓகே. வந்திருக்கு. வேற என்ன ஃபங்க்ஷன் கேட்டேன்? இல்லை, டிவி செலிப்ரேஷன் 100 years கம்ப்ளீட் ஆச்சு சொன்னாங்க. மைக் ஏன் விட்டு வருது? ஏப்பா அப்படி பண்ற? நான் எனக்கு ஒரு நாள் வரேன். என்னப்பா அப்படியே நல்லா கொண்டாடுங்க செலிப்ரேஷன். இந்த மகிழ்ச்சி எப்பவும் இருக்கணும்னு சொல்லு. எல்லா உள்ள ராகவேந்திர வேண்டி விடைப்பது நன்றி, வணக்கம். இல்ல மோசமான பயப்பிள்ளைல உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு தடவை 1 செகண்ட் நீங்க கிளாப் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இனிமேல் வரக்கூடிய எல்லா வாய்ஸும் நியூ வாய்ஸஸ். இது வந்து ஜஸ்ட் பிகின் அப்படி சொல்லலாம். இப்ப அடுத்ததாக உங்களுக்காக விஜய் டிவில கலக்கின அருமையான குரலில் பாடக்கூடிய பிரியங்கா அவர்களே உங்களுடைய கரகோலியோட